My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 ரிலேட்டடா நிறைய முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி OMR ஷீட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. OMR ரெஸ்பான்ஸை நம்மளால இப்போ டவுன்லோட் பண்ணிக்க முடியும். செகண்ட் முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது அஃபிஷியல் ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் கீ அண்ட் OMR ரெண்டையும் வச்சு கால்குலேட் பண்ணும்போது உங்களுடைய உத்தேசமான மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக இதுதான் என்னுடைய ஃபைனல் மார்க் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வராது. ஒன்ஸ் OMRல உங்களுக்கு என்ன மார்க் வருதோ அதே மதிப்பெண்கள் தான் நீட் ரிசல்ட்லையும் வரும். ஸோ அப்போ உங்களுடைய மார்க் என்னங்கிறத இப்போ நீங்கள் ஃபைனலாக பார்த்து வச்சிருப்பீங்க. இதே மார்க் தான் பெரும்பாலும் உங்களுக்கு நீட் ரிசல்ட்ல வரும். சரிங்களா? இப்போ இது தவிர போனஸ் மார்க் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எஸ், வி ஹாவ் ஒன் கொஸ்டின் ஆஸ் அ போனஸ். கெமிஸ்ட்ரியில் ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போனஸ் மார்க்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நீ எழுதியிருந்தாலும் உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஏதாவது ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு மேபி அது லாஸாக இருந்திருக்கலாம். பட் இப்போ ரெண்டுமே அதுக்குரிய ஆன்சர்னு சொன்னதுனால அந்த பர்டிகுலர் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது வரும். அட்டன் பண்ணலைன்னா அதுக்கு எதுவும் வராது. ஆனால் நீங்கள் அந்த கொஸ்டினில் அந்த 2 ரைட் ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தீங்கன்னா 1 மார்க், 4 மார்க், ஒரு கொஸ்டினுக்குரிய 4 மார்க் போனஸாக நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ கட் ஆஃப் மார்க் என்ன சார், இப்போ எப்படி சார் இருக்கு கட் ஆஃப் மார்க்? இப்போ நிறைய பேர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா காலையில் இந்த OMR ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கால்ஸ். சார் எனக்கு இந்த மார்க் வந்துருக்கு, எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா, எனக்கு இந்த மார்க் வந்துருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவது எனக்கு கிடைச்சிருமா, அல்லது கவர்மெண்ட் கோட்டா கிடைச்சிருமா, கவர்மெண்ட் MBBS கிடைச்சிருமா, அல்லது கவர்மெண்ட் டென்டல் கிடைச்சிருமா, BDS கிடைச்சிருமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் மாணவர்களுக்கு. ஸோ அதனால இந்த வீடியோவில் கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நான் காமிக்க போகிறேன். அது தவிர மிக முக்கியமான ஒரு அப்டேட், கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் என்ன சார் ஆச்சு, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். பிகாஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ரொம்ப குதர்க்கமான ஒரு பதிலை கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக உங்களுக்கு காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரீநீட் ரிலேட்டடான கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீநீட் எக்ஸாமினேஷன் நடத்துவதை தவிர்க்கணும், அதை நாங்கள் கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஆணித்தரமாக அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது ஹிந்து தமிழில் இன்னைக்கு வந்த ஆர்டிகல், அதனுடைய கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். ஆர்டிகலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரண்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத மாணவர்கள் சொன்னது. கரண்ட் ஃபெயிலியர், பவர் ஃபெயிலியர் ஆனதுனால அங்கே மழை இருந்ததுனால ரொம்ப இருட்டாக இருந்ததுனால எங்களால் சரியாக எழுத முடியல அப்படிங்கிறதா மாணவர்கள் கேஸ் போட்டதுக்கான மிக முக்கியமான விஷயம். அவங்க கேட்டது 2 விஷயம், ஒன்று கிரேஸ் மார்க் அல்லது ரீநீட் எக்ஸாமினேஷன். இந்த ரெண்டையுமே அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய வாதமாக இருக்குது. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் தான் ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, அதுக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு ரீசனை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் காமிச்சிடுறேன். இப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த வழக்கில் மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் மாணவர்கள் கோரிக்கை மத்திய அரசு கவனமாக பரிசீலித்தது. மின்தடை ஏற்பட்டது உண்மைதான், கரண்ட் போனதெல்லாம் உண்மைதான். ஆனா கரண்ட் போனதுக்கு அப்புறம் பசங்க எல்லா கேள்வியும் எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எழுதாமலா வருவாங்க கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்காக? அவங்க எழுத தான் செய்வாங்க. அது போக அவங்க சொன்னது இன்னொன்று காமிட்டு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இருந்த குறைந்த வெளிச்சத்தை வைத்து மாணவர்கள் தேர்வை முழுவதுமாக எழுதி முடித்து விட்டார்கள். தேர்வு நடந்த சமயத்தில் யாரும் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. அனைத்து கேள்விகளுக்கும் மாணவர்கள் விடைகள் எழுதிவிட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். எனக்கு புரியல ஆக்சுவலா. எக்ஸாம் எழுத உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மாணவர்கள் வெளியே அவங்க எங்களுக்கு கரண்ட் போயிடுச்சு, லைட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கணுமா, இல்லை ஏதாவது போராட்டம் பண்ணணுமா, அல்லது சண்டை போடணுமா? இதெல்லாம் வெளியே பேரண்ட்ஸ் பண்ணாங்க. கரண்ட் போயிடுச்சு, உள்ள கரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் கேட்டாங்க. அதற்கு எல்லா வீடியோஸும் ஃபோட்டோஸும் இருக்கு. அதெல்லாம் மீடியாலே வந்துச்சு, நிறைய நியூஸ் சேனலில் மீடியாலேயே போட்டாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் கூட சில வீடியோஸை போட்டிருந்தோம். ஸோ ஆனால் அவங்க கேட்டிருக்காங்க, யாரும் கோரிக்கை வைக்கல, எங்கே கோரிக்கை வைக்கணும், யார்கிட்ட போய் சொல்லணும், அங்கே இருக்கிற அந்த இடத்துக்கு முன்னாடி தானே, அந்த சென்டருக்கு முன்னாடி தானே போராட்டம் பண்ண முடியும், இல்லை வேற எங்கேயா போகணுமா, இல்லை அப்போவே போய் கோர்ட்டில் போய் நிற்கணுமா? எனக்கு இதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆக்சுவலாக மாணவர்கள் சார்பாக நான் கேட்குறேன், இதுக்கெல்லாம் பதில் இல்லை. அட்லீஸ்ட் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இன்கேஸ் பவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீ எக்ஸாம் எழுதக்கூடாது, வெளியே வந்துடணும், நீ சண்டை போடணும், நீ போராட்டம் பண்ணணும், அங்கேயே நீ கேள்வி கேட்கணும், அப்போ தான் உனக்கு கிரேஸ் மார்க்கோ அல்லது உனக்கு தேவையான இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தா மேபி அந்த நேரத்தில் மாணவர்கள் செஞ்சுருந்துக்கலாம். இதை பற்றின எந்த விதமான இதுவும் கொடுக்கல. பவர் போயிடுச்சு அப்படின்னா பேக்கப் மெத்தட் என்ன அப்படிங்கிறத பற்றி பிளானே பண்ணலை. அப்போது ஒரு தேர்வை நடத்த வேண்டிய ஒரு முகமை, ஒரு தேர்வு முகமை அப்படிங்கிறத இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இதற்குரிய முன்னேற்பாடுகளை எடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். அதை எடுக்க தவறுனதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறதா இந்த கேஸுடைய முழு சாராம்சமே கூட. ஸோ கோர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
இது வந்து அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது வந்து 6ஆம் தேதி வரப்போகுது. சரிங்களா, நெக்ஸ்ட் 6th வர 6ஆம் தேதி ஹியரிங் வருது. அந்த ஹியரிங்லேயே ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் இருக்குது. ஸோ எப்போ வரப்போகுது, ஜட்ஜ்மெண்ட் என்ன வரப்போகுது, மாணவர்கள் பெற்றோர்கள் என்ன சொல்ல போகிறாங்க, திரும்ப நம்ம கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் ஆர்டர் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு மாணவர்களுக்கு இது அதிர்ச்சியான விஷயம்தான், பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு. ஆனால் ரிசல்ட் சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. பிகாஸ் இதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் நமக்கு இருக்குது. சரிங்களா, அப்படி இருக்கும்போது திடீரென்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பரிசீலிக்க கோரியுள்ளனர். அவர்கள் கோரிக்கை மனுவை மத்திய அரசு பரிசீலனை செய்து மின்தடை ஏற்பட்டாலும் மாணவர்கள் விடையே எழுதிவிட்டார்கள். எனவே மாணவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. எனவே இந்த நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட விதிக்கப்பட்டுள்ள தடையை உடனடியாக நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் 6ஆம் தேதி வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கட் ஆஃப் மார்க்ஸுக்கு வந்துடலாம். கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ஸ்டேட்டில் நம்ம இருக்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய மார்க் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கால்குலேட் பண்ண மார்க்காக இருக்கும். இப்போ அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்துருச்சு. இன்ஸ்டியூட் லெவலில் ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ வச்சு நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இப்போ அஃபீஷியலாக என்டிஏவே ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ வச்சு உங்கள் மார்க்கை செக் பண்ணியிருப்பீங்க. ஸ்லைட் வேரியேஷன் இருக்கலாம். நமக்கு அந்த கன்ஃபியூஷன் கொஷின்ஸ் எல்லாம் அவாய்ட் ஆயிடுச்சு. கெமிஸ்ட்ரியில், அப்புறம் வந்து பயாலஜியில் இன்னும் ஒரு சில கொஷின்ஸ்க்கெல்லாம் நமக்கு இதுதான் அப்படிங்கிறதா அவங்க கொடுத்தது தான் ஆன்சர். இப்போ சேலஞ்ச் பண்ணி மாற்றங்கள் வந்துச்சுன்னா தான் அதுக்கு மேபி மாறலாம். மற்றபடி இதுதான் ஆக்சுவல் ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லிட்டாங்க. ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஆன்சர் கீ, ஆஸ் பர் த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ஆஃப் என்டிஏ உங்கள் ஸ்கோர் என்னங்கிறத நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கீங்க. அதை தவிர வேறு எந்த விஷயமும் இப்போ வரைக்கும் வெளிவரலை. கட் ஆஃப் மார்க்கை பார்க்கணுன்னா 2 விஷயம் முக்கியமாக தேவை. ஒன்று, ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுடைய ரேங்க் என்ன, அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. நீட் ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். 2வது, தமிழ்நாட்டில் உங்களுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தமிழ்நாடு ரேங்க். இதுவும் இப்போ வரலை. இது வர்றதுக்கு லேட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா ரேங்க் நீட் ரிசல்ட் வரும்போது தெரியும். அப்போ கவர்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் கட் ஆஃப் எந்த அளவுக்கு குறையுதுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம், சொல்லிடுவோம். நீட்டினுடைய தமிழ்நாடுனுடைய ரேங்க் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம். அந்த வீடியோனுடைய ஸ்டேட்டஸில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். நான் உங்களுக்கு அந்த இதை காமிச்சிடுறேன். கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜில் 540 560 510 530 பிசிக்கு, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இதை எதையுமே மாற்றலை. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, அதே வீடியோவில் காமிச்ச அதே டேட்டாவை தான் இங்கேயும் காமிக்கிறேன். ப்ரைவேட் காலேஜஸாக இருந்துச்சு அப்படின்னா எஸ், ஸோ ப்ரைவேட் காலேஜஸ்க்கு அதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா தென் யூ கேன் கெட் அ சீட் இன் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட். இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் காலேஜஸில் இருந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் விட கம்மியாக இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது மாணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2 ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. சரிங்களா, 2 ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. எனக்கு நான் இந்த வீடியோவில் நம்ம காமிச்ச அந்த மார்க் ரேஞ்சில் உங்களுடைய மார்க் இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் கெட் அ சீட் இன் எனி பார்ட். ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகலாம். தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் எப்படி நடக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வீடியோஸ் போடுறோம். அட் த சேம் டைம் மெடிக்கல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கைடன்ஸ் ப்ரோக்ராமும் நம்ம கொடுக்குறோம். அண்ட் அந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்ட்லேருந்து ஒரு காலேஜில் சீட் கிடச்சி நீங்கள் சேர்கிற வரைக்கும் இருக்கிற என்டையர் ஆன்லைன் ப்ராசஸையும் நம்ம டீமே டேக் கேர் பண்ணிப்பாங்க. இப்போது இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு 9514424475 இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீட் மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். 2வது, ஷால் ஐ ரிப்பீட், நான் ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், யூ கேன் ரிப்பீட் ப்ரொவைடட் இஃப் யூ ஹேவ் த கான்ஃபிடன்ட். இது மாணவர்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒரு வேளை இன்னொரு வருஷம் நான் பிரேக் எடுத்து படித்தா என்னால் உங்களால் உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை, கான்ஃபிடென்ட் உங்ககிட்ட இருக்கா? அல்லது இன்னொரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்கிற போது எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக படிக்க முடியுங்கிற உறுதி உங்ககிட்ட இருக்கா? இது 2 இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். இது 2 முக்கியமான விஷயம் தேவை. இந்த 2 இருக்கணும். அது தவிர நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இதுக்கு மட்டும் தான் கொடுக்கணும். வேறு எதை பற்றி யோசிக்காமல் நீட்டை பற்றி மட்டுமே யோசிச்சிங்க அப்படின்னா தென் இப்போ வாங்கியிருக்கிற மார்க்கை விட மார்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதில் மிஸ்பா கரியர் அகாடமிலையும் நம்ம வந்து வேரியர் பேட்ச்னுடைய அட்மிஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. நீட் கவுன்சிலிங் 2025 ப்ராசஸில் சீட்டு கிடைக்காதுன்னு முடிவு பண்ண மாணவர்கள், அல்லது நான் சேர்ந்தால் கவர்மெண்ட் காலேஜில் தான் சேருவேன், எம்பிபிஎஸ் எனக்கு கண்டிப்பாக தேவை, நான் இன்னும் கொஞ்சம் மார்க் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக மிஸ்பா கரியர் ஜாயின் பண்ணலாம். இதனுடைய கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அண்ட் நீட் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும். கம்ப்ளீட் ரிவிஷன், கம்ப்ளீட் என்சிஆர்டினுடைய கிளாஸ் 7 கிளாஸ் 12 சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறோம்.
அட் த சேம் டைம் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான கம்ப்ளீட் டெஸ்ட்டையும் நம்ம கொடுக்குறோம். டெய்லி போர்ஷன் டெஸ்ட், வீக்லி போர்ஷன் டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட், அப்புறம் வந்து சாப்டர் வைஸ் டெஸ்ட்னு சொல்லி கம்ப்ளீட் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது இருக்கு. நியர்லி about 300+ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுத போறீங்க. அந்த மார்க் டெஸ்ட் அதனுடைய சொல்யூஷன், எரர் எவாலுவேஷன் எல்லாமே உங்களுடைய மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பற்றின டீடைல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு வேரியர் பேட்ச் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. அதனுடைய டீடைல்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அடுத்ததா மேனேஜ்மெண்ட் கோட்டா போகல, நான் வந்து டீம் யூனிவர்சிட்டி தான் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு, அல்லது NRI லேப்ஸ் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு, இதுல ஏதாவது ஃபீஸ் கம்மியாக கிடைக்குமா அப்படின்னா எஸ், தேர் குட் பி சம் காலேஜஸ் ஓரளவுக்கு குறைவான ஃபீஸில் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்கலாம். அதனுடைய டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கிறேன். கவுன்சிலிங் கைடன்ஸ் ஃபார் லோ ஸ்கோர் கேண்டிடேட்ஸ் சொல்லி ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அதில் ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சில கல்லூரிகள் 20 லட்சம் 21 லட்சத்துக்கு நமக்கு வந்து MBBS சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனோட டீடைல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். நம்ம டீமில் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அடுத்ததா அப்ராடில் போய் MBBS படிக்கலாமா? இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு முடிவு நீங்கள் எடுப்பீங்க. பெரும்பான்மையான மாணவர்கள் யோசிக்கக்கூடிய விஷயத்தை இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். ஸோ அப்ராடில் போய் MBBS படித்தா எல்லா கண்ட்ரிக்கும் போக முடியாது. இப்போ தரைக்கு விழுந்தா ஒரு யூனிவர்சிட்டிங்கிற மாதிரி மாறி போச்சு நிறைய கண்ட்ரியில். அப்போ அந்த கண்ட்ரியிலிருந்து FMG எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களா? NMCனுடைய கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுதா? நம்ம அங்கே படிச்சுட்டு இங்கே வந்தால் இந்தியாவில் மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? நம்ம படித்த MBBS டிகிரி, அது MD டிகிரிங்கிறது வேலிடாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் நியர்லி about 6 years to 7 years நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. அதுக்கும் பணமும் செலவு பண்ண போறீங்க, உங்களுடைய டைமும் இருக்கு. ஸோ அதனால எல்லாத்தையும் யோசிச்சு NMC கைட்லைன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸை கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் படிக்கலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரீஸில் NMC கைட்லைன்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிஸ் பார்க்காம கொடுக்குறோம். உங்களுடைய மார்க் என்ன ரேஞ்சில் இருந்தாலும் சரி, உங்களுடைய மார்க் வந்து நம்ம காமிச்ச இந்த ரேஞ்சை விட கம்மியாக இருந்தாலும் சரி, அல்லது நான் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க் தான் வாங்குறேன் அப்படின்னாலும் சரி, எல்லா விதமான மாணவர்களுக்கும் தேவையான எல்லா விதமான உதவிகளையும் கொடுப்பது தான் மிஸ்பா அகாடமியுடைய நோக்கமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் தேவைப்பட்டுச்சுனாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். மிஸ்பா அகாடமியினுடைய தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பார்த்துட்டே இருங்க. நிறைய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வர தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.